வணக்கம். கார் என் பையன் விட்டு காரு சர்வீஸ் பண்ணணும், அதான் கேட்போன்னு இருந்தேன். சொல்லணும். சரி, இந்த வண்டி நிறைய கிடக்காதுக்கு தான் நாளே ஆகுமான்னு கேட்குறேன். அன்பு ஐயாவுடைய கார் வந்திருக்குது, அதாவது கழிவு இந்த காரை கழிச்சு அதை முடிச்சுட்டு ஐயா அது ரெண்டையும் முடிக்கட்டும். சரி முடிச்சு இல்லைன்னா கொஞ்சம் வெளியில போகணும், அந்த கார் முடிச்சோன்னா கூட என்னதான் முடிச்சு விடுங்களேன். இந்த புரியுது, மேல ஒரு கார் நிக்குது, அதான் அதை முடிச்சோன்னே முடிச்சு விடுங்க. அதை முடிச்சோம் முடிச்சீங்களா? சரி, அந்த காரை முடிச்ச உடனே இறக்கிடுறான். அதை முடிச்சிடும். நான் வண்டி எடுத்துட்டு நீங்க கொண்டு வாங்க. அன்பு இந்த வண்டியை எடுத்து போட்டோன்னே இவங்க கார் உள்ளோட சொல்லுங்க. கார் நவுத்த வேணாம், நான் இதுலயே கார் விட்டுறேன். இதுல எப்படி போவோம்? நான் ஏன் வண்டி விட்டு என்ன ஒரு இதுல காரு போவாது, இதுக்குள்ள கொண்டு போறேன்னு சொல்றாரு. எது வருன்னு பாப்போம். அன்பே அன்பே நீங்க இவங்க வேலையை பாருங்க. ஐயா இங்க வாங்க. காரு சொன்னீங்களா? காருங்க இந்த வண்டி தான். இந்த வண்டி தான் சொன்னீங்களா? இந்த வண்டி தான். ஆமா, நான் தான் சொல்லும் போதே சொன்னேன் என் பையன் விட்டு வண்டின்னு சொன்னேன். நான் தான் சரி காதல முடியும். நான் சொல்லும் போதே சொன்னேன் என் பையன் வண்டி தாங்க வாபஸ் சொல்லிட்டேன். நான் உங்க பையன் சொன்னோன்னு பெரிய ஆள் நினைச்சேன். என் பையன் சின்ன பையன். பரவாயில்ல. அன்பே என்னண்ணா கார் என்ன பண்ணுவோம்? பின்னாடி கேணி இருக்கு, கயிறு கட்டி தானே கூப்பிட்டு வந்தீங்க, அப்படியே இழுத்துட்டு போங்க. கேணியில 3 முக்குங்க, வாட்டர் சர்வீஸ் சூப்பரா வந்துடும். சரியா? இந்த காருக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ண சொல்றான். அறிவு இல்லாத, வேற வேலையே இல்லை. அப்பனா இந்த வண்டி வாட்டி சர்வீஸ் பண்ண முடியாதா? ஹலோ ஹலோ, நான் இங்க கம்மியில தான் இருக்கேன். கொண்டு வாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல கொண்டு வாங்க. எடுத்துட்டு வாங்க. ஒரு 2 வண்டி தான் நிக்குது. ஏடா கேட்டுட்டு வந்துருக்கோம், ஒன்னும் பதில் சொல்லாம போறாரு. ஏய், எங்கடா வண்டி டிரைவரு? அடுத்த வாட்டி சர்வீஸ், இந்த வண்டி அன்னைக்கு எத்தனை வாட்டி சர்வீஸ் போனாலும் கழுவிட்டு தான் வீடு போறேன்.